24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜயதசமி அப்படிங்கிற சூப்பரான ஒரு பெங்காலி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஊருக்குள்ள தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஹீரோட அம்மாவும் காணாம போயிடறாங்க. போலீஸ் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணு ரிக்ஷாவில போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும், நான் வந்துருவேன்னு யாருக்கோ போன் பண்ணி சொல்றாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிக்கிறாங்க. இப்ப ரிக்ஷாவில போன பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தன்னை யாரோ துரத்திட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் போதே போன் ஆஃப் ஆயிருது. அந்த பொண்ணோட அட்ரஸ் எதுவும் கேட்கலன்னு அந்த போலீஸும் பதட்டப்படுறாரு. அடுத்த சீன்ல அந்த மர்ம நபர் அந்த பொண்ணை துரத்துறான். ஒரு இடத்துல அவங்கள மடக்கி கத்தியை வச்சு குத்தி கொடூரமா கொலை பண்றான். இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் இந்திரஜித்ங்கிறது. வாக்கிங் போறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பி போறாரு. ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்து 2 பேர் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு பெண் நடிகைகளை பத்தி புரணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கடுப்பாகி எவ்வளவு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு, இது தேவையான நியூஸ் பேப்பரை தூக்கி போட்டுட்டு போக அவங்க 2 பேரும் மறுபடியும் நியூஸ் பேப்பரை பாக்குறாங்க. ஒரு மர்ம நபர் நடுத்தர வயது பொண்ணுங்க எல்லாத்தையும் கொலை பண்ற மாதிரி போட்டிருக்கு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அப்ப பேப்பர் போட வந்தாலு அந்த வீட்டையே உத்து பார்க்க ஹீரோவும் சந்தேகப்பட்டு என்ன விஷயம்னு கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போறான். இப்ப ஹீரோ அம்மாவை பார்க்க மாடிக்கு போறாரு. அவங்க ஊருக்கு போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் அவசரமா ஊருக்கு கிளம்புறீங்கன்னு ஹீரோவும் கேட்க, ஊர்ல சொந்தக்கார ஒருத்தவங்க ரொம்ப முடியாம இருக்காங்க, கண்டிப்பா போய் பார்க்கணும்னு அம்மாவும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவுக்கும் லீவ் கிடைக்காதனால கூட போக முடியாம போக வேணாம்னு எவ்வளவு சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க. அடுத்து அந்த இறந்து போன பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சில விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்றாரு. அந்த கொலையாளி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனா கூட இருக்கலாம், கொடூரமா கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிருக்கான், அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ரத்தம் ஃபுல்லா வெளியேறி இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோவும் அம்மாவை டிராப் பண்றதுக்காக கார்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. சீக்கிரம் பாத்துட்டு வாங்கன்னு அம்மாவை ட்ரெயின்ல ஏத்தி வராரு. அடுத்து ஹீரோ மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போதே எதேச்சியா ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு கிளம்பி போறாரு. அடுத்து வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு கால் பண்ணும்போது அவங்க போனை எடுக்கல. சரி வேலையா இருப்பாங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாரு. குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் அம்மாவுக்கு கால் பண்றாரு. அப்பயும் அவங்க எடுக்கல. ஹீரோவும் இதை பெருசா எடுத்துக்காம தூங்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தன்னோட செல்ல பாக்குறாரு. அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல. உடனே ஊருக்கு போன் பண்ணி அம்மா வந்துட்டாங்களான்னு கேட்க அவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ பதட்டமாயி காலையில அம்மாவை ட்ரெயின்ல ஏத்தி விட்ட இடத்துக்கு வந்து தேடி பாக்குறாரு. எங்கேயும் அவங்கள காணோம். அடுத்து ஹீரோவும் வேகமா பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அம்மாவை காணும்னு பதட்டமா பேசுறாரு. அப்ப அங்க இருக்கிற எஸ்ஐ, நீ ரொம்ப பதட்டமா இருக்க, காலையில வந்து புகார் கொடு, நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்றாங்க. ஹீரோவும் அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைச்சு வீட்டுக்கு போறாரு. அங்க போய் அம்மாவை பத்தியே யோசிச்சுட்டு சோகமா இருக்காரு. அந்த டயத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு பொண்ணு தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த கொலையாளி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவங்களும் அவனை பார்த்துட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கொலையாளி அந்த பொண்ணை மடக்கி கொடூரமா கொலை பண்றான். இந்த விஷயமும் போலீஸுக்கு தெரிய வர என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னோட புகாரை எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. இப்ப ஹீரோ அவர்கிட்ட தன்னோட அம்மா காணாம போன விஷயத்த சொல்றாரு. உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏதாவது சண்டையான்னு கேட்க ஹீரோவும் இல்லைன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் கண்டிப்பா விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப போலீஸ் எல்லாம் அந்த கொலையாளி யாரு, ஏன் பொண்ணுங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. மறுபடியும் அதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கதா சொல்றாங்க. இப்ப போலீஸும் அங்க போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. அடுத்து ஹீரோட வீட்டுக்கு போலீஸ் டீம் வராங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில உங்க அம்மா எங்க கிளம்பி போனாங்க, யார்கிட்ட பேசினாங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப போலீஸ் டீம் அந்த ஊருக்கு போய் அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஹீரோட அம்மா இங்க வரலைங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னா அவங்க எங்க போனாங்க, ஒருவேளை அந்த கொலையாளி கொலை பண்ணியிருந்தா அவங்களோட உடம்பாவது கிடைச்சிருக்கும், அதுவும் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. இப்ப போலீஸும் நைட் நேரத்துல தான் கொலை நடக்குதுன்னு நினைச்சு ரோந்துக்கு நிறைய போலீஸை போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய போலீஸ் இன்ஃபார்மர் கிட்டையும் சொல்லி வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தர் போலீஸுக்கு போன் பண்ணி எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்ல போலீஸ் டீம் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொலையாளி இங்கதான் இருப்பான்னு நினைச்சு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். போலீஸும் பக்கத்துல வந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. இப்ப போலீஸும் இவனை விடக்கூடாதுன்னு நினைச்சு ஆளுக்கு ஒரு திசையில தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நபரை துப்பாக்கி முனையில புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. பார்த்தா அவங்க ஒரு திருநங்கையா அங்கேயாத்தான் இருப்பாங்க. அவங்கள புடிச்சு அடிச்சு எதுக்காக இத்தனை கொலையும் பண்ணேன்னு கேட்கும்போது அவங்களும் ஏதேதோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இவங்களை புறக்கணிக்கிறாங்க. பெரும்பாலான ஆண்கள் காலையில இவங்களை திட்டிட்டு நைட்டு இவங்களைத்தான் தேடி வராங்க. அதுக்காக எங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, மோசமா எங்களை நடத்தினாலதான் விரக்தியில நைட் நேரம் ரோட்ல போறவங்கள கொல்ல ஆரம்பிச்சேன், அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சதுன்னு உக்கிரமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் ஹீரோட அம்மா போட்டோவை காமிக்கிறாரு. நீதானே இவங்களை கொலை பண்ண, இவங்க உடம்ப எங்க வச்சிருக்கேன்னு கேட்கும்போது இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, நான் கொல்லணும்னு ஆசை, ஆனா நான் அவங்கள கொலை பண்ணலன்னு சொல்றாங்க.
இன்ஸ்பெக்டரும் அவங்க பேசுறத வச்சு ஹீரோட அம்மாவை இவங்க கொலை பண்ணலன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஹீரோவும் அங்க வந்து என் அம்மாவை கொலை பண்ணவள உயிரோட விடக்கூடாதுன்னு கோபமா கத்துறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்க உங்க அம்மாவை கொலை பண்ணல, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டரோட டீம் மறுபடியும் ஹீரோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு தோட்டக்காரன் இருக்கான். இப்ப அவங்க கிட்ட விசாரிக்கும் போது இவ்வளவு நாள் ஊர்ல இருந்தேன், இப்பதான் வந்ததா சொல்றான். உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது ஹீரோவும் எந்த கவலையும் இல்லாம நல்லா சமைச்சு சாப்பிட்டு இருக்காரு. நீங்களும் சாப்பிடுறீங்களான்னு கேட்க இன்ஸ்பெக்டருக்கும் ஒரே உறுத்தலா இருக்கு. இன்னைக்கு என்ன சமையல், அம்மா இல்லைனா நீதான் சமைப்பியான்னு இன்ஸ்பெக்டரும் கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. அம்மா இருந்த வரைக்கும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க, போன வாரம் வெள்ளிக்கிழமை கூட எனக்கு மட்டன் சமைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. போகும்போது வழியில ஒரு கறிக்கடையை பாக்குறாரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடை லீவுன்னு போட்டிருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹீரோ மேல சந்தேகப்பட்டு அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கறிக்கடை லீவு, ஆனா வெள்ளிக்கிழமை உங்க அம்மா மட்டன் சமைச்சு போட்டதா போய் சொல்லிருக்க, உங்க அம்மாவை என்ன பண்ண, உண்மையை சொல்லுன்னு இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை அடிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் அங்கிள் என்னோட அம்மாவை கண்டுபிடிங்கன்னு ஒரு மாதிரி சொல்ல அங்க இருக்க போலீஸ் எல்லாம் முழிக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இவன் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிருப்பான், கண்டிப்பா தடயங்களை அழிச்சிருப்பான். முதல்ல அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேப்பர்ல செஞ்ச ராக்கெட் கிடைக்குது. அதை பிரிச்சு போலீஸ் படிக்கும்போது பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாரு. இவன் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணிருக்கான்னு தெரிய வருது. உடனே இன்ஸ்பெக்டரும் ஹீரோ கிட்ட உங்க அம்மாவோட உடம்ப எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இழுத்துட்டு போறாரு. இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அதையும் நீங்களே கண்டுபிடிங்கன்னு ஹீரோவும் சொல்றாரு. அடுத்து இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக உன்னோட அம்மாவை கொலை பண்ணேன்னு கேட்கும்போது, என்னது என்னோட அம்மாவா, அவன் என் அம்மாவே கிடையாது, 14 வருஷத்துக்கு முன்னாடியே என் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட அப்பா இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இவங்க சித்திரவதை தாங்க முடியாம ஹீரோட அம்மா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல ஹீரோட அப்பாவும் கேன்சர் வந்து இறந்து போயிடாரு. இதனால ஹீரோ தனிமைப்படுத்தப்படுறாரு. இவர் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு நாளும் ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. இதனால இவரோட மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்துல பொண்ணுங்க மேல வெறுப்பு வர ஆரம்பிக்குது. அவங்கள கொலை பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள கட்டி போட்டு பண்ண தப்புக்கு சரியான தண்டனை உண்டுன்னு சொல்லி அவங்கள மூச்சு விடாத மாதிரி அமைக்கி கொலை பண்றாரு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நீ சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க, உனக்கு தண்டனையை குறைக்க ஏற்பாடு பண்றேன், அவங்க உடம்ப எங்க வச்சிருக்கேன்னு கேட்க எல்லாத்தையும் நானே தானே ஒத்துக்கிட்டேன், அந்த உடம்ப நீங்களே தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ அந்த உடம்ப என்ன பண்ணாருன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உடம்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வச்சுட்டு ஒரு விஷயத்த பண்றாரு. அது என்னதுன்னா, ஒரு சிலையை செய்யத்தான். அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி அந்த உடம்ப சிலை மாதிரி செஞ்சு வீட்டுல வச்சிடறாரு. போலீஸ் அந்த உடம்ப எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ ஏன் போலீஸ்ல புகார் கொடுத்தாருன்னா, ஊருக்குள்ள நிறைய கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அந்த கொலையாளி தான் இவங்க அம்மாவையும் கொலை பண்ணிருப்பான்னு நம்ப வைக்கத்தான் ஹீரோ இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க உடம்பு கிடைக்காதனால ஹீரோ இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.